வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான முறையில் நம்ம டக்குன்னு பிரியாணி பண்ணுறதுன்னா ஒரு சொரக்காய் வச்சு நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சொரக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 5 ஏலக்காய். பிரிஞ்சி இலை 1 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, நான் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அது போட்டுடலாம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுடலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் வேண்டாம்னாக்கி. இப்போ நம்ம சொரக்காய் நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு, இப்போ நான் 2 டம்ளர் அரிசி நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். கொதிக்கட்டும். உப்புலாம் போட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக நல்லா கொதிக்கட்டும். இந்த டயத்தில் நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
எனக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்குது. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி இருக்கையில் நம்ம வந்து ஸ்டவ் மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிட்டுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.